சக்தி வந்து செம்ம டென்ஷனோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு "வா சக்தி" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வரவேற்கிறாங்க. வரவேற்கிறதெல்லாம் இருக்கட்டும். "என்ன நடக்குதும்மா இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் கேட்குறாரு. உடனே வந்து அவங்க அம்மா அமைதியா இருக்காங்க. சொல்லுங்கப்பா என்ன நடக்குது?" அப்படின்னோனே நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. அத கேட்டு சக்தி அதிர்ச்சி அடைகிறாரு. "இப்பதான் கேள்விப்பட்டேன். அம்மா வந்து இந்த மாரி இன்டர்வியூ குடுத்தது ஒரு 10 ஒருத்தன் தப்பா பேசினான். அவன இப்ப அடிச்சுட்டு தான் நான் வரேன். இந்த ஊரெல்லாம் எதுக்கு தப்பா பேசுறாங்க? அம்மா எந்த தப்புமே பண்ணாதவங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா வந்து அவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட்டு தான். அவன் ரொம்ப மோசமானவன் தான். அதுக்காக தானே அம்மா சொன்னாங்க. சரி அதெல்லாம் கரெக்ட்டு தான்ப்பா. இவ்ளோ நிலைமைக்கு காரணம் காரணம் யாருன்னு தெரியுமா உனக்கு?" அப்படின்னோனே, அதிர்ச்சி அடைகிற சக்தி, "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு. இவ்ளோ நிலைமைக்கும் காரணம் ஒருத்தி தான். அவ தான் இந்த வீட்லேருந்து இவ்ளோ வேலையும் பண்ணியிருக்கா. அவ தான் வந்து வீடியோ எடுத்து எல்லாருக்கும் அப்லோட் பண்ணியிருக்கா." அப்படின்னோனே, அதிர்ச்சி அடைகிறாரு. "நீங்க யார சொல்றீங்க?" "வேற யாரு? பொன்னிய தான் சொல்றேன்." "என்ன விளையாடுறீங்களா? பொன்னியெல்லாம் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. பொன்னி இப்படி பண்ணியிருப்பான்னு யார் சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன்." ஏன்பா இதெல்லாம் அநியாயமா தெரியல? அவ தான் பண்ணியிருக்கான்னு சொல்றேன். அவள கையும் களவுமா நாங்க பிடிச்சாச்சு." "என்ன பிடிச்சீங்க?" கையும் களவுமா பிடிச்சிட்டோம்ப்பா. எப்படி தெரியுமா? அவ தான் வந்து இவ்வளத்துக்கும் காரணம். அவ என்ன பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியுமா? இந்த வீடியோவ எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணியிருக்கா. அது மட்டும் கிடையாது. இப்ப வரைக்கும் வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி பூனை மாதிரி இருந்தா. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவ நம்பர்ல தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நிரூபிச்சிட்டோம். அதனால வேற வழி இல்லாம அது ஏன் நான் சொல்லுவானே! நீயே தெரிஞ்சுக்க போற இப்ப கொஞ்ச நேரத்துல. சரி பொன்னி எங்க முதல்ல பொன்னி எங்க போன? முதல்ல இங்க வா. பொன்னிக்கிட்ட எதுவா இருந்தாலும் நான் கேட்டுக்கிறேன். நீங்கலாம் சொன்னா நான் நம்ப முடியாது. புரியுதா? அப்படின்னு பொன்னி பொன்னி கத்துறாரு. பொன்னி வரல. அவ எங்க இருக்கா? அப்ப அவ எங்க போனா? பொன்னி இங்க இல்ல. பொன்னி வேற எங்க போனா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து பொன்னி இந்த வீட்லயே கிடையாது. வீட்ட விட்டு போயிட்டா. வீட்ட விட்டு பொன்னி போயிட்டாளா? அவளே போனாளா? இல்ல அனுப்பிச்சு விட்டுட்டீங்க. என்னப்பா நீ இப்படி பண்ற? உன் அம்மாவ அசிங்கப்படுத்தியிருக்கா. அவள போய் வீட்ல இருக்கணும்னு சொல்ற. இங்க பாருங்க தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. இங்க பாருங்க மாமா, அவ அப்படிப்பட்டவளே கிடையவே கிடையாது. என்னப்பா இப்படி சொல்ற? அன்னைக்கு தான் வந்து எடுத்தால்ல தங்கச்சி பாடிட்டு இருக்கிறத அப்படியே எடுத்திருக்கா. இப்ப என்னன்னா இப்படி சொல்ற? அன்னைக்கு அவ எடுத்தது சிவானிய தான். புரியுதா? யாருக்கும் இது தெரியாம பேசிட்டு இருந்தீங்க. அம்மாவே இத தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. அவ அப்படி பண்ணிக்க சான்ஸே கிடையாது. அப்படிப்பட்ட பொண்ணும் அவ கிடையாது. அதே மாரி சோசியல் மீடியால அப்லோட் பண்றதெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. தேவையில்லாம அவ மேல வந்து எப்பவுமே வீண் வந்து பிரச்சனை உண்டாக்குவீங்களா? அதே மாரி இப்பவும் உண்டாக்கிட்டு இருக்கீங்களா மாமா? ஏன் மாமா இப்படி இருக்கீங்க? இவ்ளோ மோசமா? அப்படின்றாங்க. "ஏய் ஜெயா வந்து நிறுத்தியாடா?" அப்படின்றாங்க. உடனே வந்து பார்க்குறாரு. "என்னம்மா நீங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னோனே," "நான் இப்படி பண்ணி வச்சிருக்கேனா? இப்ப தானே சொன்னேன். ஆமா அம்மாவுக்கு இவ்ளோ அவமானம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். அதுக்கு ஃபீலிங்க்கு காரணமே அவ தான். அவ தான் இவ்வளவும் பண்ணியிருக்கா. ஆனா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அம்மா வந்து கஷ்டப்படுத்துறியே! இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட சரியில்ல சக்தி. உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே பார்க்கல. உங்ககிட்ட இருந்துதாம்மா நானும் எதிர்பார்க்கல. எப்பவுமே அவள குறை சொல்லி இந்த வீட்ல உள்ளவங்க எல்லாருமே அவள வந்து கஷ்டப்படுத்திட்டே இருந்தீங்க. இப்போ வந்து இவ்ளோ பெரிய பழிய அவ மேல போட்டு வீட்ட விட்டு அனுப்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா? இல்லாதத வந்து அவ மேல பழிய போட்டோன்னு சொல்ற? அவள கையும் களவுமா பிடிச்சிருக்கோம். அவளோட ஃபோன்லேருந்து தான் போயிருக்கு. யாரோ வந்து எடுத்து கூட அனுப்பிச்சிருக்கலாம். அவ தான் அனுப்பிச்சத நீங்க பார்த்தீங்களா? தேவையில்லாதெல்லாம் பண்ணாதீங்க. புரியுதா? இங்க பாருங்க யார் என்ன சொன்னாலும் சரி நான் நம்பவே மாட்டேன். பொன்னி அப்படி பண்ணியிருக்கவே மாட்டா. முதல்ல பொன்னிய போய் நான் வீட்டுக்கு கூட்டின்னு வரேன். அப்புறம் மீதியெல்லாம் பேசிக்கிறேன் உன்கிட்ட. நில்லு சக்தி அப்படின்றாங்க அவங்க அம்மா. உடனே வந்து பார்க்குறாரு திரும்பி. "இங்க பாரு பொன்னி இந்த வீட்டுக்கு வந்தாலும் அடுத்த நொடி உன் அம்மா வீட்ல இருக்க மாட்டா. புரியுதா?" அப்படின்னோனே அதிர்ச்சியடைகிற சக்தி, "ஏம்மா இப்படிலாம் பண்றீங்க? அவ எந்த தப்பும் செய்யலம்மா. ஏம்மா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? இங்க பாரு சக்தி, என்ன ரொம்ப அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியிருக்கா. அவ இந்த வீட்ல இருந்தா நான் கண்டிப்பா இருக்கவே மாட்டேன். இதுதான் என்னோட முடிவு." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே எல்லாருமே அதிர்ச்சியா பார்த்துட்டே இருக்காங்க. சக்திக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. சந்திரசேகர் அவர சமாதானப்படுத்துறாரு. இதோட முடியுது.